இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்னு சொல்கிறோம்லப்பா. முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி. ரொம்ப சாதாரணமாக போய் படிச்சிட்டாங்களா டாக்டருக்கு? அவங்க பள்ளி கல்வியை முடிக்கும் போதே புதுக்கோட்டையில் மண்ணை வாரி தூத்திருக்காங்க. பொம்பளை பிள்ளைய போய் படிக்க வைப்பாங்களா? இந்த நாடு உருப்படவா போகுதுன்னு அவங்க அப்பாட்ட போய் எல்லாரும் சண்டை போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி அவர் கொண்டு போய் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மகளை சேர்த்துருக்கிறார். போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி. என்ன தெரியுமா? எல்லாருமே ஆம்பளை பசங்க, முத்துலட்சுமி மட்டும்தான் ஒரே பொம்பளை பிள்ளை போய் உட்காந்துருக்கு. நினச்சி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அந்த காலத்தில் ஒரே ஒரு பெண் பிள்ளை ரெட்டஜடை போட்டு தாவணி போட்டு மெடிக்கல் காலேஜில் உட்காந்துருக்கு. சுற்றி ஆம்பளை பசங்களாக உட்காந்துருக்குறாங்க. இப்போ ஐரோப்பிய டீன் பாடம் நடத்துகிறார். ஒரு நாள் தாங்க. மறுநாள் இந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க கல்லூரிக்கு. எல்லா பெற்றோர்களும் வந்துட்டாங்க. பொம்பளை பிள்ளைய முதல் நிப்பாட்டுங்க. பொம்பளை பிள்ளை கிளாஸில் இருந்தால் ஆம்பளை பசங்க மனசு கெட்டு போயிடும். அந்த பிள்ளையை நிப்பாட்டுங்க. ஐரோப்பிய டீன் அவர், நம்ம ஊருக்காரனா இதை சாதாரணமாக எடுத்திருப்பார். அவருக்கு ஆச்சரியமாயிருச்சு. ஒரு பெண் பிள்ளை படித்தால் இத்தனை ஆண் பிள்ளைகளுடைய மனசு கெட்டு போகும் என்றால் உங்கள் ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, இந்த ஒரு பெண் பிள்ளை படித்தால் போதும்ட்டார். பிறகு எல்லாம் பயந்து போய் கல்லூரி நிர்வாகத்திட்ட பேசி நடுவில் இது மாதிரி நடுவில் ஒரு திரை போட்டு இந்த பக்கம் போகிறான் ஆண் மாணவர்கள், இந்த பக்கம் முத்துலட்சுமி ரெட்டி மட்டும் உட்காந்து படித்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் என்கின்ற சாதனையை தொட்டிருக்கிறார்கள் என்றால் இப்போ எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க. அப்போ முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு அந்த இடத்தை அவங்க பிடிச்சு கொடுத்தாங்களே, அவங்களுக்கு நாம் என்ன நன்றி கடன் செலுத்தியிருக்கிறோம். இந்தியாவின் முதல் பெண் கர்நாடக பாடகி, உங்களுக்கு தெரியும், குறை ஒன்றும் இல்லைன்னு பாடினாங்களே எம்எஸ்எம்மா. அவங்க ஒரு குறையும் இல்லாமல் வரல. அவங்க முத மேடையில் ஏறி பாடும்போது பக்கவாத்தியம் வாசிப்பாங்கல்ல, ஆண்கள்லாம் வரமாட்டேன்ட்டாங்க. ஒரு பொம்மநாட்டி உட்காந்து நடுவில் பாடுவா, சுற்றி நாங்கள் உட்காந்து பக்கவாத்தியம் வாசிக்கவா, அதுக்கெலாம் வேற ஆளை பாருங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் தன் திறமையால் தன்னை நிரூபித்து தான் அவங்க இன்னைக்கு இந்தியாவின் முதல் பெண் கர்நாடக பாடகியாக நம்ம வீட்டுக்குள் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னாடி அவங்க தாங்கிய சுமைகள் எவ்வளவோ இருக்கு. நம்ம இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை யார் தெரியுமா? ஆதரவற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் மொத பள்ளிக்கூடம் திறந்தவங்க சாவித்திரி பூலே அப்படின்னு ஒரு பெண். நீங்கள் பாருங்க, எல்லா டீச்சரும் ஸ்கூலுக்கு எப்படிங்க போவாங்க? வீட்டில இருந்து ஒரு கொடை கொண்டு போவாங்க. நம்ம பழைய டீச்சரை சொல்கிறேன். ஒரு ஹேண்ட் பேக் கொண்டு போவாங்க, ஒரு லஞ்ச் பேக் கொண்டு போவாங்க. ஆனால் இந்த அம்மா எப்படி போனாங்க தெரியுமா? வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவாங்க, மாற்று உடை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன் தெரியுமா? இந்த அம்மா ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காகவும் விதவை பெண்களுக்காகவும் அனாதை பெண்களுக்காகவும் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க போகிற வழியில் பெரிய பெரிய ஜமீன்தார்கள், பணக்காரர்கள், உயர் ஜாதிக்காரர்கள்லாம் இவங்க மேலே மாட்டு சாணத்தை எரிவாங்களாம். பள்ளிக்கூடத்துக்கு போய் இவங்க வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்திட்டு வருவாங்க ஒவ்வொரு நாளும். அப்போ முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு பெண் நடத்தும் போது எவ்வளவு எதிர்ப்புகளை மொத்த சாதிச்சாங்கல்ல, அவமானத்தை சுமந்து துயரங்களை உள்ள தாங்கி ஜெயிச்சாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும்.